போர் நிறுத்தம் என கூறிவிட்டு ஈரானின் எரிவாயு நிலையம் மீது தாக்குதல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் இஸ்ஃபஹான் தெற்கு நகரான கொரம்சகார் நகரங்களிலுள்ள எரிசக்தி கட்டிடம் மற்றும் மின் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் அந்த நிலையங்களின் சில பகுதிகள் சேதமடைந்ததுடன் அருகிலுள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கொரம்சகார் பவர் பிளான்டுடன் இணைக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாயும் தாக்குதலுக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் ஆற்றல் கட்டமைப்புகளை குறிவைக்கும் எந்த ஒரு இராணுவ தாக்குதலும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படும் என்று கூறியதற்கு பின்னர் வந்த செய்தியாகும். ஈரானில் உள்ள இஸ்ஃபஹான் மற்றும் தெற்கில் உள்ள கொரம்சகார் நகரங்களில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் குறிவைக்கப்பட்டன. இது கொரம்சகார் மின் நிலையத்தின் எரிவாயு விநியோக குழாய்களை பாதித்து அந்நகரில் முழுமையான மின்வெட்டை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாக இஸ்ரேல் மற்றும் பாரசீக வளைகுடாவில் உள்ள அனைத்து மின் நிலையங்களுக்கும் பதிலடி கொடுக்க புரட்சி காவலர் படையின் தலைமை முடிவு செய்துள்ளது.